அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் 101 105 வரை மொத்தம் 5 பாடல்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். ஒருவினை தவிர்க்கும் ஒருவனே உலகில் ஓடியும் ஆடியும் உழன்றும் சிறுவர்தாம் தந்தை வெறுப்ப ஆக்கின்றார். சிறியனேன் ஒரு தினமேனும் மருக நின்றாடி ஆர்த்தது எங்கு உண்டோ? நின் பணி மதிப்பல்லால் எனக்கு சிறு விளையாட்டில் சிந்தையே இலை நின் திருவுளம் அறியுமே எந்தாய். இந்த பாடலுக்கு விளக்கம்: மிக்க செயல்களாகிய குற்றத்தை நீக்கும் ஒப்பற்ற பெருமானே, உலகில் சிறுவராயினார் தம்மை பெற்ற தந்தை மனம் வெறுக்கும்படி எங்கும் அங்கும் ஓடியும் ஆடியும் வருந்தியும் ஆரவாரம் செய்கின்றார். சிறியவனாகிய நான் ஒரு நாளும் மனம் மயங்கி நின்று எங்கும் அங்கும் ஆடி ஆரவாரம் செய்ததில்லை. நினது திருப்பணியை நெஞ்சில் கொள்வதன்றி என் சிந்தை சிறு விளையாட்டுகளில் சென்றது கிடையாது. இதனை தேவரீரது திருவுள்ளம் நன்கு அறியும் அப்படின்னு மிக அற்புதமான பாடல். இந்த பாடல் மூலமாக பிள்ளை பருவத்திலேயே வள்ளல் பெருமானுக்கு சிவப்பணியில் மிகவும் ஈடுபாடு இருந்தது அப்படின்றத தெளிவாக அந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்த பாடல்லையும் அதையே தான் சொல்கிறாங்க. தந்தையர் வெறுப்ப மக்கள் தாம் பயனில் சலக்கு உரையாடி வெங்காம சிந்தையராகி திரிகின்றார். அந்தோ சிறியனேன் ஒரு தினமேனும் எந்தை நின் உள்ளம் வெறுப்ப நின் பணிவிட்டு இவ்வுலகில் அவ்வாறு தெந்தன என்றே திரிந்தது உண்டேயோ? திரிவுளம் அறிய நான் அறியேன் அப்படின்னு இதுவும் அற்புதமான பாடல். இதுக்கு பாருங்கள் விளக்கம்: பெருமானே, பெற்ற தந்தையாரின் மனம் வெறுக்கும்படி மக்களாயினார் பயனில்லாத வெற்று உரைகளை பேசி வெவ்விய காம நினைவுகளை உடையவர்களாக திரிகின்றார்கள். ஐயோ, சிறியவனாகிய நான் ஒரு நாளேனும் எந்தையாகிய உனது திருவுள்ளம் வெறுக்குமாறு நினக்குரிய திருப்பணிகளை செய்வதை தவிர்த்து இவ்வுலகில் மனம் போனபடி உழன்றது இல்லை. இதனை தேவரீர் அது திருவுள்ளம் நன்கு அறியும், நான் அறிகிலேன் அப்படின்னு சொல்லி சிவப்பணியிலேயே அவரது சிந்தை ஊன்றி இருந்ததுன்றதை மீண்டும் ஒரு முறை இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. சரி, அடுத்த பாடல்: அம்புவிதனிலே தந்தையர் வெறுப்ப அடிக்கடி அயலவர் உடனே வம்புரு சண்டை விளைக்கின்றார். சிறுவர்: வள்ளலே, நின் பணி விடுத்தே இம்பர் இவ்வுலகில் ஒரு தினமேனும் ஏழையேன் பிறரோடு வெகுண்டோ வெம்புரு சண்டை விளைத்ததுண்டோயோ? மெய்ய நின் ஆணை நான் அறிகிலேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலும் அற்புதமான பாடல். இதுக்கு விளக்கம்: மண்ணுலகில் பெற்ற தந்தையர் மனம் வெறுக்கும்படி அயலாருடன் அடிக்கடி புது புது சண்டைகளை சிறுவர்கள் செய்கின்றார்கள். வள்ளல் பெருமானாகிய நினது அருட்பணியை கைவிட்டு இங்கே இவ்வுலகில் ஒரு நாளேனும் ஏழையாகிய நான் மற்றவர்களுடன் கோபித்து மிக்குறும் சண்டை செய்தது கிடையாது. மெய்யவனாகிய நின்மேல் ஆணையாக அறிகிலேன் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் அந்த சிறு பிள்ளை பருவத்திலேயே வம்பு சண்டைகளில் ஈடுபட்டதில்லை அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. சரி, அடுத்த பாடல்: வள்ளல் இவ்வுலகில்
தந்தையர் வெறுப்ப மக்கள்தாம் ஒழுக்கத்தை மறந்தே கல்லுண்ணுதல் சூதாடுதல் காமக் கடைதோறும் மயங்குதல் பொய்யே வில்லுதல் புரிவார். ஐயகோ அடியேன் மெய்யனின் திருப்பணி விடுத்தே எல்லி அவ்வாறு புரிந்தது ஒன்று உண்டோ எந்தை நின் ஆணை நான் அறிகிலேன் அப்படின்னு சொல்லி அற்புதமாக இதையும் பாடியிருக்கிறாங்க. இதுக்கு விளக்கம், அருள் வல்லலே இவ்வுலகில் தந்தையர் மனம் வெறுக்குமாறு மக்களாயினார் தமக்குரிய நல்லொழுக்கத்தை விடுத்து கல் குடித்தல் சூதாடுதல் காமக்கூட்டமாகிய இலி செயல்களில் ஈடுபடுதல் பொய் பேசுதல் ஆகியவற்றை செய்வதுண்டு. ஐயோ நினக்கு அடிமையாகிய நான் மெய்மையான நினக்குரிய அருட்பணிகளை இழைந்து கைவிட்டு அவ்வாறு அறிவறிய செய்ததில்லை. எந்தையாகிய நின்மேல் யானை அப்படின்னு சொல்லி இளமை காலத்திலேயே வள்ளல் பெருமானுக்கு கல் உண்ணுதல் காமவயப்படுதல் சூதாடுதல் பொய் பேசுதல் முதலிய இந்த மாதிரி கொடிய தீய பழக்க வழக்கங்கள் அவருக்கு இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்த பாடலை கூட இன்னும் கூட சொல்கிறாங்க, மலைவிழா திருச்சிற்றம்பலத்தே வல்லலே உலகினில் பெற்றோர் குலை நடுக்குறவே கடுகடுத்து ஓடி கொடிய தீ நெறியிலே மக்கள் புலை கொலை களவே புரிகின்றார். அடியேன் புண்ணிய நின்பணி விடுத்தே உளைய அவ்வாறு புரிந்தது ஒன்று உண்டோ உன் பதத்தானை நான் அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக இதிலே சொல்கிறாங்க. திருச்சிற்றம்பலத்திலே விளங்குகின்ற பெருமானே, உலகில் பெற்ற தாய் தந்தையர் கண்டு குலை நடுங்குமாறு கடுகடுப்புடன் சென்று கொடுமை பொருந்திய தீய வழிகளை மேற்கொண்டு மக்களாயினர் உயிர் கொலையும் புலால் உண்டலும் களவு புரிதலும் செய்கின்றனர். அடியவனாகிய நான் புண்ணியமூர்த்தியாகிய நினது அருட்செயலை கைவிட்டு மனம் வருந்துமாறு அத்தகைய தொழில்களை நான் செய்ததுண்டோ உன் திருவடி ஆணையாக நான் செய்தறியேன் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் கொலை புலை களவு முதலிய குற்றங்களை செய்ததில்லை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. சரி, இப்போ மொத்தம் இந்த 5 பாடலில் முதல் 2 பாடலில் வள்ளல் பெருமான் சிவப்பணி மட்டுமே அவருடைய சிந்தையில் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சான்றாக நம்ம திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து ஒரு பாடல் பார்ப்போம். மீதி உள்ள 3 பாடலில் அவர் கல்லுண்ணுதல் காமவயப்படுதல் சூதாடுதல் பொய் பேசுதல் கொலை புலை களவு இது மாதிரியான கெட்ட குணங்கள் அவரிடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு சான்றாக வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் பஞ்ச மகா பாவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்றதை அதையும் பார்த்து இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். முதல்ல இந்த திருப்பள்ளி எழுச்சியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பொழுது விடிந்தது என் உள்ளமென் கமலம் பூத்தது பொன்னொளி பொங்கியது எங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்பணியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே. முழுதும் ஆனான் என ஆகம வேத முறைகள் மொழி என்ற முன்னவனே எழுதல் அரிய சீர் அருட்பெரும் ஜோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பொழுது விடிந்தது என் உள்ளமென் கமலம் பூத்தது பொன்னொளி பொங்கியது எங்கும் அப்படின்னா அவர் அருள் நிலையில் உள்முகமாக இந்த அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த சமயத்தில் கூட என்ன சொல்கிறாங்க, தொழுது நிற்கின்றனன் செய்பணி எல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி ஒரு பணிவில் நீங்கள் சொல்லுங்கள், அந்த வேலையெல்லாம் செய்கிறதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு அவருடைய நிலைப்பாடை எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பணிவு, இந்த மாதிரி ஒரு கனிவு, இந்த மாதிரி ஒன்று தன்னை இங்கே அகங்காரமோ ஆணவமோ எதுவுமே இல்லாமல் அவருடைய இறைவனிட்ட பணிகளை செய்வதற்கு அவர் தயாராக இருக்கின்றேன், நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு எந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்போடு இருக்காங்க பாருங்கள். இதைத்தான் இந்த முதல் 2 பாடல்லையும் சொன்னாங்க. அதாவது
அந்த சிவப்பணி அதை செய்கிறதுக்கு தான் அருமையாக சொல்கிறாங்க. அதாவது பிள்ளை பருவத்திலேயே சிவப்பணியிலேயே சிந்தை ஊன்றி இருந்தது அப்படின்றத அந்த 2 பாடல்லையும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இந்த திருப்பள்ளி எழுச்சியிலையும் அதை தான் சொல்கிறாங்க. தொழுது நிற்கின்றனன் அப்படின்றாங்க. நம்மளும் அப்படி தான் இருக்கணும். இறைவன்கிட்ட வந்து எப்பயுமே நம்ம இந்த மாதிரி தான் ஒரு விண்ணப்பமே வச்சுருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட அனுதினமும் நம்ம கேட்டு அவர் சொல்கிற பணிகளை மட்டுமே நம்ம செஞ்சுட்டு வந்தால் போதும். நம்மளாம் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்றது இது மூலமாக தெரிய வருது. மீதி உள்ள 3 பாடலில் அவர் வந்து சொல்லியிருந்த அந்த கெடு குணங்கள், தீய குணங்களுக்கு வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியிலேயும் பஞ்ச மகா பாவங்கள் அப்படின்ற தலைப்பிலேயும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கொலை செய்கிறது, களவு செய்கிறது, பொய் பேசுகிறது, அதாவது காம வயப்படுறது, அப்புறம் வந்து கல் உண்ணுதல், இதெல்லாம் வந்து பஞ்சமகா பாவங்கள் அப்படின்றாங்க. இதில் வந்து ஒரு பாவத்தை செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்த பாவம் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. கல் சாப்பிட்டீங்கன்னா அடுத்து வந்து பொய் பேச வேண்டி வரும். அதே மாதிரி கொலை செய்யக்கூடிய அந்த நிலையும் ஏற்படும். களவு, இது எல்லாமே ஒன்று ஒன்றா அப்படி அப்படியே மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லி தெளிவாக உரைநடை பகுதியில் பஞ்சமகா பாவங்கள்னே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வள்ளல் பெருமான் இந்த 3 பாடல்களையும் என்ன சொல்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தீய குணங்கள் என்கிட்ட இல்லை. நான் வந்து தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது நின் அடிமையாக நான் மெய்மையான நினது அறப்பணிகளை இழைந்து கைவிட்டு அவ்வாறு அறிவறிய செய்ததில்லை. நான் வந்து உன்னுடைய நீ சொன்ன பணிகளை மட்டுமே செய்வதற்கு தான் நான் இருக்கிறேன். ஒருபொழுது கூட நான் இந்த மாதிரி தீய வகைகளில் போனதில்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த பாடல்கள் மூலமாக பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நாமும் இதிலிருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், எப்பொழுதுமே இறைவனிடம் அடிபணிந்து அவர்கிட்ட நம்ம வேண்டி, நீங்கள் நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி தொழுது நிற்கணும். 1. 2வது விஷயம், இது மாதிரி தீய குணங்கள் எல்லாத்தையும் நம்ம அறவே விட்டுறணும். வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த தீய குணங்கள் நம்மளை ஒன்று வந்தாலுமே போச்சு, அது ஒன்று வந்தாலுமே இன்னொன்று வந்து அது இழுத்துட்டு வந்துடும். ஒன்று ஒன்றா வந்து நம்மளுடைய மேல்நிலைக்கு ஏறணும். அப்படின்னா நம்மள்கிட்ட இந்த கொடுமையான இந்த தீய குணங்கள் எல்லாம் போகணும் என்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.